லைஃப் படிக்கிறப்ப எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம ஜாலியா படிப்பு, ஃப்ரெண்ட்ஸு ஒரு மாரி போயிடும். ஏன்னா எல்லாமே அப்பா, அம்மா பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு பொறுப்புமே இருக்காது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவோம். அந்த ஆஃபீஸ் லைஃப்மே எல்லாருக்குமே அம்மா வீட்லயும், அப்பா வீட்ல இருக்கப்ப வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்காது. ஆனா நம்ம படிச்சுட்டு நல்லபடியா ஒரு ஜாப்ல இருப்போம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஜாப் அப்படியே டிஸ்கன்டினியூ பண்ணுவோம். என்ன நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு நம்ம ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. புது ஒரு லைஃபு, அதில் ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் குழந்த, அவங்கள பார்த்துக்கிற பொறுப்புன்ட்டு ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் பிஸியாக போகும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு மேலே போனோடனே குழந்தை போய் ஸ்கூலில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருப்போம்னா குழந்தைய பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு இப்படியே ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு படிச்சோண்டான்னு ஒரு ஃபீல் வரும். அப்போ இருக்கும் பாருங்க ஒரு கஷ்டம். ச்சே, ஏன் இந்த ஜாபை விட்டோம். நம்ம ஜாபை விடாமல் இருந்தால் நம்மளும் ஒரு நல்ல சேலரியில் இருக்கலாம். நம்ம குழந்தைக்கு எதனாவது சேவ் பண்ணியிருக்கலாம். நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அவங்க பார்த்துப்பாங்க, பார்த்துக்க மாட்டேன்னுலாம் இல்லை. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் நம்ம ஒரு வேலைக்கு போய் நம்ம கையில் ஒரு 4 காசு இருந்தாலும் அங்கே நம்மளோட மதிப்பே வேற இல்லை, நம்ம ஸ்டேட்டஸே வேற இல்லை. அதனால எந்த ஒரு கேர்ள்ஸுமே மேரேஜ் நடக்குது, நல்ல ஜாப்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜாபை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு மேரேஜ் பண்ணாதீங்க. 2-3 வருஷம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு as usual இந்த கிச்சனு, இந்த சமைக்கிற இதில் தான் போகும். எவ்வளோ நேரம் நம்ம இதையே பார்த்துட்டு இருப்போம். அதனால நம்ம படிப்பையும் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. படிக்கிற படிப்பை வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஜாபை மட்டும் யாருமே டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நம்ம கையில் 4 காசு இருக்கப்ப தான் நம்மளை மரியாதையே நடத்துவாங்க. நம்மளோட ஸ்டேட்டஸ் வேற லெவலில் இருக்கும். நம்ம ஏதோ நம்ம நினைக்கிறத வாங்கலாம், நம்ம சேவ் பண்ணலாம், நம்ம குழந்தைக்கு போட்டு வைக்கலாம். ஏதோ ஹஸ்பண்ட்க்கு ஒரு கஷ்டன்றப்ப நம்ம சேவ் பண்ணி நம்ம கையில் வச்சிருக்க காசு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் வீட்டில் சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. அதுவும் படிச்சுட்டு படிப்பை வேஸ்ட் ஆக்கிட்டு 4-5 டிகிரி வாங்கி வச்சுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கெலாம் பிஃபோர் மேரேஜ்லாம் நம்ம நல்ல ஜாப்ல இருப்போம். திருப்பி ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ஜாபை கண்டினியூ பண்ணாலும் ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சுனாலே நம்ம ஃப்ரெஷர் தான். அதுக்கப்புறம் நம்மளை வந்து நம்மளுக்கு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அந்த 2-3 இயர்ஸ், அதாவது மோர் தென் 5 இயர்ஸ் ஆனாலே ஃப்ரெஷர் ஏன் விட்டீங்க நிறைய கொஷின்ஸ் வரும். அதனால ஜாபை ஒரு 1 மந்த் கூட லீவ் போட்டுட்டு கூட, இல்லை ஒரு 10 டேஸ் கூட லீவ் போட்டுக்கோங்க. ஆனால் ஜாப் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம குழந்தை வளர்ந்துரும். நம்ம குழந்தைய பார்த்துக்கணும். நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் வரும். ஆனால் எத்தனையோ கேர்ள்ஸ் எத்தனையோ மந்த்ஸ் வந்து மேரேஜ் பண்ணி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஜாப்ல எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க பார்க்குறோம். அதனால நம்ம நிறைய காரணங்கள் இருக்கும் நம்ம ஜாபை விடுறதுக்கு. ஆனால் அந்த ஜாபை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் கூட நல்லதாக இருக்காது. ஏன் நீ வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இதை வாங்கணும்னு ஒரு ஆசைப்படுறப்ப கூட நம்மளால அதை வாங்க முடியாது. அப்போ அவங்க கிட்ட நம்ம போயிட்டு ஒரு மாதிரி கெஞ்சுற நிலைமை வரும். அதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. இதே வந்து நம்ம கையில காசு இருக்கு, இங்க இதை வாங்கிக்கிறேங்க, என் காசுல வாங்கிக்கிறோம்னா அவங்க எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தயவு செஞ்சு ஜாபை மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல கேர்ள்ஸ் ஏதாவது ஒரு 2-3 டிகிரி கையில வாங்கிடுங்க. இப்பெல்லாம் முன்னாடிலாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லா சைடுமே குமிஞ்சு கிடக்குது. அதனால அவங்க வந்து படிக்கிற நேரத்துல படிக்கிற அந்த வருஷத்தை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணி படிச்சு அதுக்கப்புறம் நம்ம படிச்ச ஒரு ஜாப்ல இருந்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து அமையும். மேரேஜா இருந்தாலும் சரி, நல்ல லைஃபா இருந்தாலும், என்ஜாய்மெண்ட்னாலும் எல்லாமே தானா வந்து அமையும். அது எல்லாமே நம்ம கையில இருக்கிறதுதான். அதனால ஜாபை மட்டும் யாருமே தயவு செஞ்சு டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அந்த கெரியரை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம கெரியர் தான் உமனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆக்குறது. ஏன்னா நான்லாம் 2-3 டிகிரி வாங்கி வச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறது நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஃபீல். ஏன்னா அடிக்கடி நம்மளை சொல்லி காட்டிடுவாங்க. இப்போ நீங்களாம் படிச்சு என்னப்பா சும்மா தானேப்பா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
அது அவங்க சொன்னாலுமே நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ச்சே நம்ம அம்மா, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நம்ம படிச்சோமே என்னது அத ஒரு உருப்படியா யூஸ் பண்ணோம். போன ஜாபையுமே மேரேஜ்க்காக விட்டோம். குழந்தைக்காக எல்லாத்தையுமே விட்டோம். இப்ப அவங்கவங்க வளர்ந்து அவங்கவங்களோட வேலைக்கு போயிருவாங்க. நம்ம மட்டுமா தான் தனியா இருப்போம். எல்லாருமே டிபெண்ட் பண்ற மாரி இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே. இப்ப ஒண்ணுமே தெரியாது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் போக போக எல்லாமே வந்து ஒரு காலேஜ் போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போயிருவாங்க. நம்ம மட்டும் தான் அவங்களையும் ஹஸ்பண்டையும் டிபெண்ட் இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால யாருமே தயவு செஞ்சு அவங்களோட கெரியரை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களோட சேவிங்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும். யாரையும் போய் நம்ம டிபெண்ட் பண்ணணும். யார்கிட்டயும் போயிட்டு நிக்கணும். நம்ம ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, மோர் தென் நம்ம நம்ம பெருசாயி நம்ம குழந்தை பெருசானாலுமே அவங்க நம்மள பார்த்துப்பாங்க. அவங்க நம்மளுக்கு செய்வாங்க. அப்படின்னு அவங்களையும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியதில்ல. நம்மளுக்குள்ளார ஒரு சேவிங்ஸோ, நம்மளோட ஒரு ஜாப் நம்ம கையில இருந்தா, நம்ம கையில ஒரு சேலரி ஒரு அதான் சொல்லுவாங்களே, ஒரு ரூ. 1000 சம்பளமா இருந்தாலும் நம்ம காசா இருந்தா, அத செலவு பண்றப்போ ஒரு ஹாப்பினஸ் வரும். இதே நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி நம்ம கிட்ட கோடி கோடியா கொடுத்தாலும் அவங்களோட ஒரு ரூ. 100 எடுத்து செலவு பண்றப்ப, அச்சச்சோ! நம்மளோட காசுல என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால எல்லாருமே அதாவது கேர்ள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்ச இத யூஸ் பண்ணிக்கோங்க. மேரேஜ்ல எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா அடைவீங்க. அதனால ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.